மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்டின்னா, அப்பா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் பண்றது ரொம்ப லேட்டுங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. பட் நான் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்றேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்ல. இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் குடுக்கணும் அப்டின்ற ரீசன்னால என்னால போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்பும்போது ஃபர்ஸ்ட்டு வீட்ல சாமி கும்பிட்டு கிளம்புவோம் இல்லையா? அதுக்காக சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஆல்ரெடி லேட்டு. ஸோ கடகடன்னு எல்லாமே பண்ணிட்டுருந்தோம். அப்பாவுக்கு பாத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் பண்ணேன். ஒண்ணு நான் பண்ணுவேன், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். பட் நாங்க போனது லேட்டு தான் கோயிலுக்கு. ஏன்னா வந்து கார் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. இப்ப சரி பண்ணியாச்சு. பட் அப்ப கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ஸ்லோவா தான் போக முடியுன்றதுனால, பொறுமையா தான் போய் ரீச் ஆனோம். 11:30க்கு மேல தான் இருமுடி கட்டைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் தேங்காய் குடுத்துருந்தோம். எப்பயுமே அத்தை நெய் தேங்காய் குடுப்பாங்க. எனக்கு பதிலா எங்க அம்மா குடுப்பாங்க. நான் வந்து ஒரு 2, 3 இயர்ஸா வந்து நான் அத எடுத்துக்கிட்டேன். நானே குடுக்குறேன் நெய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 வருஷம் கோயிலுக்கு போயிருக்கேன். ஐயப்பன் கோயிலுக்கு. பாப்பாவும் போயிருக்காங்க. ஸோ எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? கோயிலுக்கு போக முடியாது. பட் வயசாகி போகலாம்ல. ஸோ அதனால நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்பா வந்து 4 தேங்காய் வந்து எடுத்துட்டு போனாரு இருமுடி. ஏன்னா, அவரு 1 ஊத்துவாரா, அப்புறம் நான் 1, அத்தை 1. அண்ட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஃபர்ஸ்ட்டு பூஜைக்காக ஒரு தேங்காய்ல நெய் ஊத்தி வைப்பாங்க இல்லையா? இவருக்கு தான் லாஸ்ட் கட்டு அப்படின்றதுனால, அவரும் அதே தான் தூக்கிட்டு போனாரு. நான் மொத்தம் 4 தேங்காய் இருமுடில வச்சு தூக்கிட்டு போயிட்டு, நல்லபடியா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ண போறேன்னு தெரியல சத்தியமா. அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ண முடியுமா பார்த்தேன். பட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது தனியா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேங்ல வந்து குருசாமி. ஏன்னா அப்பா 25வது வருஷம். இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 24வது வருஷம். 2 பேருக்கு 1 வருஷம் தான் கேப் டிஃபரன்ஸ். பட் 2 பேருமே குருசாமி தான். அதனால அப்பாவுக்கு தான் லாஸ்ட்ல கட்டுனாங்க. ரொம்ப சீனியர்ன்றதுனால. லாஸ்ட்ல கட்டி முடிச்ச உடனே கடகடன்னு அப்பாவ சாப்பிட வச்சு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உடனே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அப்பா தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருமுடிய எடுத்து வச்சு மாலை போட்டு விடுறது எல்லாமே பண்ணாரு. லாஸ்ட்ல அவரும் சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, மாலைய போட்டுட்டு இருமுடி எடுத்து தலையில வச்சுட்டு கோயில் சுத்திட்டு வந்துட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரா வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு தட்டு தூக்கிட்டு போறாங்கல்ல, அந்த அங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24வது வருஷம். ஸோ 2 குருசாமியுமே இருக்காங்க. இப்போ தேங்காய் உடைக்கிறாங்கல்ல, அவங்க தான் எங்க அத்தை. அவங்க 2 பேரும் தான் போனாங்க. அப்பாவும், அத்தையும் இவங்க 2 பேரும் தான் எங்க ரிலேஷன்லேருந்து இந்த இந்த கேங்ல போனது. மத்தவங்க எல்லாருமே வேற 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 கேங்ல போயிட்டாங்க. ஆக்சுவலி இப்ப அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்றேன். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்ல. அதனால என்னால பேச முடியல. அதனால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா அப்பாவும் கோயில் சுத்திட்டு வந்துட்டு, அப்பாவும் நல்லா சாமி வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சாரு. நாங்க இந்த வாட்டி ரொம்ப நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அப்பாவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாமி வர ஆரம்பிக்குது. அது நினைக்கும்போது எங்களுக்கே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா, எங்க அப்பாவுக்கு சாமி வரணும்னு நாங்க எவ்வளவோ ஆசைப்பட்டுருக்கோம். அது இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு நிறைவேறுது அப்படின்னு நினைக்கும்போது, அடுத்த வருஷம் ஒண்ணுமே டபுளா அவர் வந்து ஆடணும். வந்து சாமி வந்து ஆடணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. ஃபைனலி கிளம்பிட்டேன். வெளிய விட்டு பார்க்குறாரு பாருங்க மண்டைய. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.